பெரியார் வந்து நான் முழுமையா ஜாதியை ஒழிச்சிட்டேன்னு அவர் சொல்லல. அவர் கடைசி காலத்திலே என்ன சொல்றாரு, நான் எடுத்த காரியங்கள் நிறைவேறல, நான் ஜாதியை ஒழிக்கணும்னு முயற்சி பண்ணேன், ஆனா அது நிறைவேறலைன்னு தான் சொல்லியிருக்காரு. சரி, ஆகையினால இப்ப ஜாதிங்கிறது ஒழிக்க இயலாது. காரணம் என்னன்னா எல்லாமே அந்த மது போதையில் இருக்க மாதிரி இப்ப ஜாதி போதையில எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கான். நாயுடுன்னு பேர், காமாட்சி நாயுடுன்னு பேர் போட்டதுக்கு ஜாதியை குறிக்கிறாங்க. நான் நாயுடு சங்கம் வச்சிருந்தேன், திராவிட தெலுங்கு முன்னேற்ற கழகம் வச்சிருந்தேன், எல்லாம் அது அறிவு பூர்வமா வருதில்லை. காலம் மாற 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 எப்படி இவரு சொல்றாரு, திரு மாப்பிள்ளை சீமான் சொல்றாரு, என்ன சொல்றாரு, எனக்கு வந்து படிக்க படிக்க 2008 திரு இவரை பார்த்ததுக்கு அப்புறம், பிரபாகரனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனசு மாறி நான் வந்து பெரியாரை விட்டு விலகி வர்றேன், படிக்க படிக்க அப்படிங்கிறாரு. என்னத்தை படிச்சாரு, எதை பார்த்து வந்தாரு, பிரபாகரனை எவ்வளவு நாள் பார்த்தாரு, பிரபாகரன் கூட இருந்த கொஞ்ச நாள் இருந்த நானே இதுவரை நான் பதிவு பண்றதே கிடையாது. அப்படியெல்லாம் இருக்கும். அதே ராமகிருஷ்ணன் இருக்காரு, கோலத்தூர் மணி இருக்காரு, எவ்வளவு பேர் இருக்கோம் நாங்க. இவ்வளவு பெரியாருக்காக நீங்கள் ஒரே நிமிஷம், இப்போ என்ன தலைப்புனாக்கா, வரலாற்றுடைய தலைவர்கள், தமிழுக்காக, மண்ணுக்காக, இனத்துக்காக போராடிய தலைவர்கள் பெரியாரின் பேரால் மழுங்கடிக்கப்படுகிறார். அது அவர்தான் பேசுறாரு, சீமான் தான் பேசுறாரு. வேற இப்ப இவரு செந்தில் எல்லாம் கூட இதுவரை அப்படி எல்லாம் பரப்புரை பண்ணது இல்ல. சீமானுக்கு முன்னாடியே இந்த கருத்தை பல நபர்கள் ஊடகத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் அது பூதகரம் ஆக்கப்படல. இப்ப இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தை மடைமாற்றுவதற்காக தான் திமுக இதை பூதகரம் ஆக்கிறது குற்றச்சாட்டாக சொல்றாங்க. ஐயா, குற்றச்சாட்டா சொல்றாங்க. இதை குறித்து அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி சொல்லுங்களேன். சார், முதல்ல இவங்க எரிச்சலே நம்ம வந்து எல்லாத்துக்கும் பெரியாரை காட்டுறது தான் சார். இன்றைக்கு வந்து இப்போ இவங்க சொல்கிறாங்க இதை மடைமாற்றிருக்காங்கன்னு. ஆனால் சீமான் அவர்கள் பெரியார் குறித்து பேசுவதற்கு முன்னால் ஒரு சில்லி பயலாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டாங்க சார். சில்லி பயலுக்கு போட்டேன் சார். ஒரு பெரிய மனுஷன், என்னமோ ப்ரொஃபஸரு, அப்புறம் துணை பேராசிரியர்லாம் சொல்கிறாங்க. அந்த ஆளும் அதில் போய் சேர்ந்து நின்றுன்னு கண்ட மெனிக்கு பேசுகிறார். அந்த எரிச்சலில் இருந்து தான் இந்த வார்த்தையே வந்து வருது. நீங்கள் அந்த ஆள் இந்த ஆளுன்ற வார்த்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். அதை விட கேவலமாக பேசணுமா? எனக்கும் கொஞ்சம் நாகரிகம் இருக்குல்ல. ஏன்னா அவங்க பேசுகிறவங்க அந்த மாதிரி பேசலை சார். சார், அவங்க என்ன தராங்களோ அதை தானே நம்ம திருப்பி தர முடியும். ஒரு பெரிய மனுஷன் சீமான் கருத்துக்களை எதிர்கொள்ள முடியாமல் ஒரு கூட்டத்தை போட்டு நம்மெல்லாம் வந்து விஜயலட்சுமி பற்றி பேசணும் அப்படின்னு பொது வழியில் அவங்களுக்குள்ளே பேசுகிறார். இவனுக்கெல்லாம் அறிவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேட்டால் இவங்கெல்லாம் பெரிய பகுத்தறிவாதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. வீரமணி வந்து செப்டம்பர் 2019 பிபிசி தமிழுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாருங்க. அந்த பேட்டியில் பாசத்துக்காக பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள என்ன அவசியம் இருக்குது, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு அடிக்கடி பெரியார் சொல்லுவார். என்னவா என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி? என்ன அர்த்தம்? திருமணம் தாண்டிய உறவு இல்ல. ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னது? பொறுப்பே, எந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள தவிர எந்த சந்தா இருந்தாலும் நாங்கள் நுழைவோம். ஓகே, அது மூத்திர சந்தா இருக்கட்டும், இல்லை கோயில் சந்தா இருக்கட்டும், எந்த சந்தா இருந்தாலும் எங்களுக்கு அதை பார்த்தா இதை பார்த்துடணும். உனக்கு தேவை சந்தோஷம். அது எங்கே கிடைச்சான்னா, ராமசாமி சொல்கிறாரு, ஒரு பழங்கால இலக்கியத்தை சொல்லி அதில் வந்து தாயின் யோனியை தவிர்த்து மற்ற யோனிகளில் புணரலாம்ன்றாரு. இவர் அதை படிச்சுட்டு சொல்கிறாரு. அதில் அப்படி சொல்லுது, நான் ஒரு படி மேலே போய் தாயின் யோனியும் சேர்த்து எல்லாம் ஒன்று தான், வேணும்னா போக வேண்டியது தான். ஆதாரம் இருக்கா? திருச்சியில் பேசுறது, குடியரசு இதழில் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. இன்றைக்கு இல்லைன்னு தான் அவங்க மறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது குறித்து தான் நீங்கள் இல்லை இதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பழமொழி சொல்லுவான், பறக்குதுன்னா இல்லைங்க அது பறக்கலைங்க உக்காந்துருக்குமா. அது மாதிரி இவங்க உக்காந்துக்கிட்டு எதை வேணாலும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை நீங்களும் ஊக்கூட்டிட்டு ஆதாரத்தை கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டு இதை பேசணும். ஆதாரம் இல்லாமல் பேசினா எஃப்ஐஆர் போடப்படும், சார்ஜ் போடப்படும், உங்களை ரிமாண்ட் பண்ணுவோம். எங்க கையில் வச்சுருந்தா ஜட்டியில் வச்சிருக்கீங்க பாருங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் வருதாங்க காவல்துறை. இப்போ நம்ம வந்து ஈவே ராமசாமி நாயக்கரை பேசுவதே அதுக்கு சோர்ஸே யார் தெரியுமா? திமுக தாங்க. இவங்க விமர்சனம் பண்ணதுலேருந்து தாங்க நாம் எடுத்து வைக்கிறோம். அவர் 72 வயது, 74 வயதுலேயே வந்து மணியம்மையை திருமணம், 38 வயது மணியம்மையை திருமணம் செய்தார். 38 வயது மணியம்மையை திருமணம் செய்கிறாரு. விதவையை திருமணம் செய்கிறதுல அவருக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனாலும் எதுக்காக பண்ணினார்னா, அந்த கட்சியும் திராவிட கழகமும் அந்த சொத்தும்
அதாவது வேறு தனி நபர்கள்ட்ட தவறான நபர்கள்ட்ட போய் சேரக்கூடாதுங்கிறதுக்காக அவர்கள் 20 வயசு 18 வயசு இருக்கும்போதே திராவிட கழகத்தில் பெரியார்கிட்ட வந்து மகளாகத்தான் பார்த்தாரு. அவர் பேருக்குத்தான் திருமணம் பண்ணிக்கிட்டாரே தவிர மகளாகத்தான் அந்த பெண்ணை பாதித்து இங்க பாருங்க. அவர் என்னங்க பண்ண முடியும்? 72 வயசுல என்ன பண்ணுவாரு? அவர் பல நோய் அதுல வந்து 49ல தான் திராவிட கழகத்திலிருந்து அவர் பெரியார் என்ன சொல்றாரு, நாங்க வந்து ஓட்டு அரசியல் வேண்டாம் அப்படின்னு பெரியார் சொல்றாரு. அண்ணா என்ன சொல்றாரு, ஓட்டு அரசியல் வேணும், ஆட்சி அதிகாரம் நம்ம கிட்ட இருந்தா தான் நம்ம நினைக்கிறதுல என்ன கதை கத்திரிக்காய். சொத்து வெளியில போயிடக்கூடாது கல்யாணம் முடிச்சிருக்காரு இல்லையா? அந்த கட்சியும் கட்சியினுடைய சொத்துக்களும் வந்து தவறான நபர்கள் கைக்கு போய் சேரக்கூடாதுன்னு அப்போ அதனாலதான் வந்து இப்போ திமுகவை கலைஞர் குடும்பம் விட மாட்டேங்குதா? எது சொத்து வெளியில போயிடக்கூடாது திமுகவே மாறி மாறி கலைஞர் குடும்பம் உனக்கு அவ்வளவுதான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏர்போர்ட் சொல்லுங்க. அதாவதுங்க சொத்து சொத்துட்டார்ல, ஏது சொத்து அவருக்கு? அவங்க அப்பா அம்மா என்ன வேலை செஞ்சாங்க கேளுங்க. தெரியுமாயா? என்னது என்ன வேலை செஞ்சவங்க? என்ன வேலை செஞ்சாங்க? ஏங்க அந்த கடையிலே அந்த காலத்திலேயே அவங்க வந்து ஜமீன் மாதிரி வாழ்ந்தவங்க. என்ன என்ன அவங்க வந்து பெரிய வியாபாரி. அவங்க என்ன காமாட்சி நாயுடு இங்க பாருங்க கூட ஜமீன் சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். இங்க பாருங்க, நான் ஜமீன் மட்டும் நான் அரச குடும்பம் சும்மா இருங்க. ஆமா, சவுதி அரேபியால இங்க பாருங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெரியார் குடும்பம் வந்து லேஸ்பட்ட குடும்பம் இல்ல. அந்த குடும்பத்துல வந்து அந்த காலத்திலேயே பிரிட்டிஷ்காரன்ல இருந்து அவ்வளவு பேரும் பெரிய அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போன குடும்பம். இதான் பாயிண்ட். ரெண்டாவது ஆமையா அவருக்கு எல்லாம், அதாவது எல்லாமே சுத்தி சுத்தி அவங்க எல்லாம் கவட்டுக்குள்ள வர்ற ஆளுங்க. அவங்களுக்கு அதான் புத்தி. நாங்க உண்மையா பாரு, அவருக்கு மாநகராட்சியினுடைய அப்ப இருந்த நகராட்சி தலைவரா இல்ல, சாதாரண ஒரு நபரா நகராட்சி தலைவரா இருந்திருக்கு. சொத்து வெளியில போயிருந்தா இப்ப கலைஞர் பின்னாடி ஸ்டாலின் சொறி விட்டுட்டு நீ இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணி பேச இல்லையா? இப்படி ஒரு குற்றச்சாட்டு பெரியார பத்தி பேசல, கலைஞர் எதுக்கு அங்க தாவன அவர் மூத்திரத்தை குடிக்கணுமா? கலைஞர் திமுக அப்படி குடிக்கிறீங்களா? நாங்க குடிச்சிட்டு தானே இருக்கோம். பெரியார் பிறந்த போது இந்த குடும்பம் எப்படி இருந்துச்சுங்கிறதா பார்க்கணும். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? அதுக்கு முன்னாடி சீமான் எப்படி இருந்தாரு? அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு? இங்க பாருங்க, சீமான்ல போய் வாய் வைக்கிறீங்க. எது அது ஒண்ணுதான் நல்லாகுதா? எதை நாருது? அப்ப கலைஞருக்கு முன்னாடி என்ன செய்து கொண்டிருந்தார், அவருடைய அப்பா என்ன செய்து கொண்டிருந்தார் இவர் கேள்வி எழுப்புறாரு. ஆமா, அவங்க மேலம் வாசிச்சிட்டு இருந்தாங்க, நாதஸ்வரம் வாசிச்சிட்டு இருந்தாங்க. ஆசியாவிலேயே பெரிய பணக்கார குடும்பம். பணக்கார குடும்பம் எப்படி இருக்கு பாரு. 1952லயே கார் வாங்கி வச்சிருந்தாரு. 1957 அந்த வீடை வாங்கிட்டாரு. என்ன பிச்சை எடுத்துக்கிட்டா இருந்தாரு. அந்த காலத்திலேயே 5000 ரூபாய் ஒரு கதை வசனம் எழுதுறதுக்கு 5000 ரூபாய் வாங்கி இருக்காரு. எப்போ 1950 அந்த வீடு யாரு சிஐடி காலனில வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்கு. சும்மா இதெல்லாம் கதை விட கூடாது. 52ல அவர் அன்றைக்கு சொத்துக்காரனா தான் வாழ்ந்தாரு. அவர் சுயமா சம்பாதிச்சாரு. அவங்க அப்பா அம்மா கோயில் ஒரே நிமிஷம் படம் எடுக்கவே 5000 செலவாயிருக்கு. ஒரே ஒரு நிமிஷம். அப்ப வந்து பெரியார் எல்லாத்தையும் படிக்க வச்சுட்டு கலைஞரை படிக்க வைக்கலையா? எது இல்ல எல்லாத்தையும் படிக்க வச்சது பெரியார்னு சொல்றீங்க, கலைஞரை படிக்க வைக்கலையான்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க தான் பெரியார் எல்லாத்தையும் படிக்க வச்சா, நீங்க எல்லாத்தையும் படிக்க வச்சாருன்னா இங்க பாரு, முட்டாள்தனமா பேசக்கூடாது. இல்லையா? நீங்க சொல்ற வார்த்தை இது. நான் என்ன சொன்னேன்? இன்னைக்கு நீதிபதி அவர்கள் இங்க பாரு, நீதிபதி படிச்சதுக்கே நாங்க போட்ட பிச்சைன்னு தான் ஆர்எஸ் பதில் சொல்லிருக்காரு. பாரு, ஒரு விஷயம் பெரியார் போட்ட பிச்சைன்னு இருக்காரு. அப்புறம் எல்லாத்தையும் படிக்க வச்சீங்க, கலைஞரை படிக்க வைக்கலையா? ஒரு விஷயம் கொஞ்சம் பொறுமையா நீங்க யோசிக்கணுமா? பெரியாரு அதே மாதிரி இவரு நம்ம ரெட்டமலை சீனிவாசன் இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முன்னோர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சீர்திருத்தம் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. இவர் கொஞ்சம் அதிகமாக சீர்திருத்தம் பண்ணார். யார் பண்ணார் சொல்றேன். என்ன சீர்திருத்தம் என்னன்னா, இந்த பிரிட்டிஷ் அரசுல வந்து கவர்னருக்கு வந்து ஆலோசகராக இருக்கவங்க பூரா பாப்பான் தான் இருந்தான். இந்த பாப்பானுக்கு என்ன பண்ணுவான்னா, அந்த பாப்பானுக்கு உண்மையை சொல்றேன்னா இதை நல்லா நிரூபிக்க முடியும். அந்த காலத்துல சாதாரண ஒரு இந்து வெளிநாட்டுல போய் படிக்கணும்னா கையெழுத்து போடணும், கவர்னர் கையெழுத்து போடணும்,
போட மாட்டாரு, புரிஞ்சுக்கோங்க. யாரு அதுக்கு யார் கையெழுத்து போட இதே மாட்டாரு? அம்பேத்கரே சொல்லியிருக்காரு, அவர் வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு கடைசி காலத்துல போய் சேர்ந்தேன்னு சொல்லி பெரியார் தான் கையெழுத்து சொல்லியிருக்காரு. போட்டாரா? ஒரே நிமிஷம் இருங்க. அம்பேத்கரே அப்படித்தான். பார்ப்பான்னு சொல்லாதீங்க. ரெண்டாவது அப்புறம் பாப்பான்னு சொல்லாம என்னன்னு சொல்லணும்? சரி இருங்க. கையெழுத்து போடுறதுக்கு சொன்னீங்கல்ல, ஆ? கையெழுத்து போற விவகாரம் ஒன்று சொன்னீங்க. ஆமா. பெரியார் கூட ஏதாவது கையெழுத்து கேட்டா 25 காசு கேட்பாராம, ஏன் இங்க பாரு, சமூக சீர்திருத்தம் இங்க அது சொன்னாக்கா- மட்டும் இல்ல, அது அவரு அப்படித்தான். நானே அவர் 1967 ஏப்ரல் மாசம் 18ஆம் தேதி மதுரை களத்துப்பட்டல்ல செல்லூர்ல அவரை கூட்டிட்டு போய் கூட்டம் போட்டேன். யாரியா? பெரியார நான் தான். ஓகே, அவர் பேட்ச் எனக்கு பண்ணீங்க. வயசு 19 வயசுல அவரை கூட்டிட்டு போய் அங்க பப்ளிக் மீட்டிங் போடுறேன். நான் பணம் கட்டி ஐயா காசு கட்டி தானே கூட்டு போயிருப்பீங்க அவரை. பணம் கட்டி தான் கூட்டி போனேன். இல்லைன்னு சொல்லல. காசுக்கு வாங்கினாதான் வருவாரு கூட்டத்துக்கு. இந்த பாரு. ஈவேரா சரி. அவ்வளவு ஆமையா. அற்புதமான சரி, இருங்க. இது, இருங்க. அங்க இருந்து வேனை எடுத்துட்டு வர்றாரு. அந்த வேனுக்கு டீசல் போடுறது யாரு, அவருக்கு துணைக்கு வர்றது யாரு, மெயின்டெனன்ஸ் யாரு, இதெல்லாம் எங்க இருந்து வரும்? இப்ப நானுமே வெளியில என்ன, போனா, என்ன, நானுமே என்ன? பணம் ஐயா, வாங்கிட்டு தான் வர்றேன். இன்னைக்கு இந்த அவர் அவர்தான் ஜமீன்தார்னு சொன்னீங்களே. ஐயா, ஒரு நிமிஷம், ஜமீன்தாருக்கு ஒரு காசு நிமிஷம். இல்லையா? ஜமீன்தாருக்கு காசு இருந்தாக்கா அதுக்காக ஒரு நிமிஷம், ஒரு எல்லாரும் நிமிஷம். பண்ணிடுவோம். அப்போ ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். அப்போ வந்து கலைஞர் கருணாநிதி வந்து யார் கல்யாணத்து வீட்டுக்கு போனாலும் அவங்கள்ட்ட காசு வாங்குவேன் ஆமா ஆமா. அப்படின்னு சொல்றதெல்லாம் பெரியார் சொல்லி கொடுத்தது. இங்க பாரு, ஸ்டாலின் யார் செய்யறாரு. வீட்டுக்கு போனாலும் இப்ப சொல்ல. அதுதான். ஆமா சொல்லிருக்காருயா. இங்க பாரு, கல்யாணத்துக்கு திமுக நபர் கல்யாணத்துக்கு போட்ட காசு, அவங்க கட்சி- வீட்டுல பேர் வைக்கிற காசு, சொல்றதை குழந்தை வீட்டுல கேளுயா. டீ குடிச்சா காசு. நான் சொல்ற கொஞ்சம் பேச விடு. கட்சி பெரியாரை போய் தான் கத்து கொடுத்திருக்காரா? கட்சி தொண்டர்கள் கட்சியுடைய நிர்வாகிகள் வீட்டு திருமணத்துல கலந்துக்கிட்டா போக்குவரத்து செலவுக்கு எனக்கு 3000 ரூபாய் கொடுக்கணும்னு கலைஞர் அறிவிச்சாரு. அதுபடி கொடுத்து நிறைய பேர் வந்து ஏங்க, நிறைய அப்போ வந்துச்சு. ஏங்க, அதனால 1950 restrict பண்ணி- 5000 வாங்கினாராம் கதை எழுதுறதுக்கு. இப்போ வீட்டுக்கு வரதுக்கு 3000 வாங்கினாராம். இப்ப இல்லைங்க, discount அவர் offer. அறிவிச்சதாங்க 3000 ரூபாய் தாங்க முத அறிவிச்சாரு. 3000 ரூபாய் அறிவிச்சாரு. அப்ப அதுக்கு பெரியார் உங்களுக்கு கத்து கொடுத்தது சொந்த கட்சிக்காரன்ட்ட காசு வாங்குறது தான். பகுத்தறிவு கத்து கொடுக்கல. ஏங்க சொந்த காசுனா எங்க? இப்ப நான் இங்க இருந்து வர்றேன், வீட்டுல இருந்து இங்க வர்றேன்னா எப்படி வர்றேன்? பறந்தா வர்றேன். யாருக்கு தமிழ்தாய், யார் தமிழ்தாய் வாழ்த்தை பாடுறதுன்னு சொல்லி தமிழ்தாயை கேவலப்படுத்தி சொன்னவர் யார் என்று சொன்னால் ஈவேரா. நீங்க சீமானை கண்டிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இருக்கு. தமிழ்தாய் வாழ்த்தை மிக கேவலப்படுத்தியவர் ஈவேரா. அப்ப அந்த ஈவேராவை நீங்கள் எப்படியெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்கணும்? தப்பு செய்தார், தமிழ்தாய்க்கு எதிராக சொல்லியிருக்கின்றார், ஈவேராவினுடைய இந்த கருத்தை நான் எதிர்க்கிறேன் என்று ஈவேராவை எதிர்த்து விட்டு சீமானை நீ எதிர்த்துனா நான் கேட்கலாம். நீ ஈவேராவுக்கு சிங்சா கடிச்சுக்கிட்டு, ஈவேராவினுடைய ஸ்டிக்கரை வச்சுக்கிட்டு, ஈவேராவினுடைய புகழை பாடிக்கிட்டு, ஆனா தமிழ்தாய்க்கு எதிராக பேசிய ஈவேராவை எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா நான் சீமானை சொல்லுவேன், கவர்னரை சொல்லுவேன், கவர்னர் தமிழ்தாய் வாழ்த்துக்கு எதிராக சொல்லிட்டாருன்னு சொல்லி இந்த அரசியல் நாடகம் போடக்கூடிய சினிமா மாடல் தான் யாரு? இந்த கூட்டம்.